ஏழை பங்காளர் நாகலிங்கம் அவர்கள் ஒரு புண்ணிய சீலர். அவரது உதவியால் வளர்ச்சி கண்ட தர்ம ஸ்தாபனங்கள் கணக்கில் அடங்காதது. அவைகளில் சிகரம் போல் விளங்குவது அவரால் நிறுவப்பட்டுள்ள இந்த நாகலிங்கம் அனாதை சிறுவர் பள்ளி. இத்தகைய உத்தமர் நீண்ட நாள் வாழ அவரது பிறந்த நாளாகிய இன்று நாம் எல்லோரும் மனமாற அவரை வாழ்த்துவோம். பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிருக்கு மேலான என் அன்பு குழந்தைகளே, ஒவ்வொரு வருடமும் என் பிறந்த நாளை உங்கள் பிறந்த நாளாக நீங்கள் கொண்டாடுவதை பார்க்கும் பொழுது என் உள்ளமெல்லாம் பூரிக்கிறது. வசதி படைத்தவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர் பயன்பெறத்தான் வாழ வேண்டும் என்பதனுடைய லட்சியம். அன்பு நீரூற்றி ஒழுக்கம் எனும் எரு போட்டு வளர்த்தால்தான் சமுதாய செடியில் அன்பு குழந்தைகள், அறிவு குழந்தை மலர்கள் வளர முடியும். அதற்காகத்தான் இந்த பள்ளிக்கூடத்தை நான் நடத்துகிறேன். என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. பாக்கெட்ல இருந்த பேனா வேடு ஏது உனக்கு? கீழே கிடந்த பேனாவை எடுத்து அவர்கிட்ட கொடுக்காம பாக்கெட்ல போட்டுக்கலாமா? இனிமே அப்படி செய்யாதப்பா. நீ செஞ்சதுக்கு பேர் என்ன தெரியுமா? உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். ஏட்டு கையா? வேண்டாம் சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. நோ நோ, நல்ல சக்திகளை வளர்க்க வேண்டியது எப்படி நம்ம கடமையோ அதே போல தீய சக்திகளை ஆரம்பத்திலே கிள்ளி எறிய வேண்டியது நம்ம கடமை. குற்றவாளி தப்பிக்கவே கூடாது. தவறு செஞ்ச தண்டனை அனுபவிச்சே தீரணும். நேற்று கையா? Oh my God! அன்பு காட்டி அணைக்கக்கூடிய இதயத்தை எனக்கு கொடுத்த நீ, அதே சமயத்துல கண்டிப்பு காட்டி தண்டிக்கக்கூடிய உள்ளத்தை ஏப்பா கொடுத்த. இந்த பிஞ்சு நெஞ்சங்கள்ல ஏப்பா தவறான எண்ணத்தை உருவாக்குறேன். உன்னுடைய கருணை சாம்ராஜ்யத்துல நல்லவர்களே உருவாகட்டும். மணி, என்ன மன்னிச்சிருமணி, என்ன மன்னிச்சிருமணி, என்ன மன்னிச்சிருமணி, என்ன மன்னிச்சிரு. வெட்கம் என்ன, தேவை என்ன, ஆசை என்ன, தயக்கம் என்ன ராஜா?
மிஸ்டர் அனந்தசாமி, உங்களை எதுக்காக எங்க சீஃப் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கோம் தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுவாவது புரியுதா? வந்து வந்து உன்ன மாதிரி பொறுப்புள்ள அதிகாரிங்க வெளி உலகத்துக்கு பெரிய மனுஷனாவும் அந்தரங்கத்தில் அயோக்கியனாவும் நடந்துக்கலாமா? வெரி சாரி, இனிமே அப்படி நடக்க மாட்டேன். தவறு செய்கிற தண்டனை அனுஷ்டான் தீரணும். அதான் என் பிரின்சிபல். என்ன சொல்றீங்க? நீ செய்திருக்கிற குத்தத்துக்கு உனக்கு 50,000 ரூபாய் அபராதம். உடனடியாக அந்த பணத்தை கட்டலே இந்த போட்டோக்கள் பத்திரிகையில பிரசுரிக்கப்பட்டு அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்டு உன்னுடைய பதவி பறிக்கப்படும். வேண்டாம், நீ கேட்ட பணத்தை கொடுத்துறேன். வெரி குட். பட் ஒன் திங், பணத்தை ரெடி பண்ண 3 நாள் டைம் கொடுங்க. ஓகே. இன்னைக்கு தேதி 10, 13ஆம் தேதி இன்னைக்கு காலையில 10 மணிக்கு குறிப்பிட்ட இடத்துல என்ன சந்திச்சு இந்த பணத்தை நீ கொடுக்கணும். யோசனை பண்ணாத, பணத்தை கட்டின உடனே போட்டோக்கள் உன் கைக்கு வந்து சேரும். ஆனா ஒண்ணு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க நினைச்சே உடனே நீ கொலை செய்யப்படுவேன். எங்க குட் மார்னிங் மிஸ்டர் அனந்தசாமி, பணத்தோட வந்திருக்கீங்களா? 50,000 ஆல் இன் கரன்சி. வெரி குட், வெரி குட். பணத்தை கொடுத்துட்டு உங்க திருவிளையாடர்களுடைய படங்களையும் நெகட்டிவையும் வாங்கிட்டு போங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. அடிபட்ட புலியை விட்டு வைக்கிறதே ஆபத்து.